கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுலேருந்து எனக்கு நிறைய தொலைபேசி அழைப்பு. அவர் இறந்த அன்னைக்கு கிருண்ட பகவான் வந்தாரு, எப்படி சாத்தியமானது? கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தானே வரும், அந்த கிருண்ட பகவான் எப்படி வந்தது, அதுக்கான பதிவு போடுங்க, அதனுடைய விவரத்தை சொல்லுங்க அப்படின்னா இதை நான் ஒரே பதிவில் பதிவிட முடியாது, கொஞ்சம் விவரமா சொல்லணும். அதனால 2 பதிவுகளாக பதிவிடும். பொதுவாகவே நம்ம ஒரு ஆலயம் கும்பாபிஷேகம் பண்றோம்னா கண்டிப்பாக கிருண்ட பகவான் வரணும். வந்தா அது நல்ல சிறப்பாக இருக்கும். அது வர்றதுக்கான மந்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு சுவாமிக்குமே காயத்ரி மந்திரங்கள் இருக்கு. இப்ப கருட பகவானுடைய காயத்ரி மந்திரம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகே தன்னோ கருட பிரஜோதய. இந்த காயத்ரி மந்திரங்களை சொன்னா அந்த கருட பகவான் கண்டிப்பாக இங்க ஒவ்வொரு சுவாமிக்குமே ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கு. அது மாதிரி இல்லை அப்படின்னா அந்த கும்பாபிஷேகம் நடைபெறையில் இந்த யாகசாலையில் அன்னாசி பழம், தயிர், நல்ல பசுனை இதெல்லாம் இட்டா கண்டிப்பாக அந்த கருட பகவான் வரும். இதெல்லாம் ஒரு ஐதீகம் ஆகமத்தில் இருக்கு.